ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காரச்சாரமான இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் கிரேவி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன யூஸஸ்ஸு? ஸோ அதில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, கால்சியம், பொட்டாசியம், செல்னியம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் இது எல்லாமே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இறால் கிரேவி தான் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு 1/2 kg இறால் வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சோண்டு தயிரும் மஞ்சத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஏன் நம்ம தயிர் வந்து அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. ஸோ நல்லா இருக்கும் ஃப்ளேவர். ஸோ அதுக்காக நான் தயிர் மிக்ஸ் பண்ணிப்பேன். தயிரும் மஞ்சத்தூளும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வந்துட்டு இதை ஊற வச்சுருங்க. இது நான் அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். சின்ன வெங்காயம் எப்பயுமே வந்துட்டு இறால் கிரேவிக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, மிளகு தூள் தேவை நமக்கு. ஸோ மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் தூள் பண்ணிப்பேன். தென் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி. நான் இஞ்சி வந்துட்டு தட்டி தான் போடுவேன். தட்டி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு ஜீரகத்தூள் வேணும். ஸோ ஜீரகத்தூளும் வந்துட்டு நான் இதிலையே வந்து மேஷ் பண்ணிப்பேன். பாருங்கள், இதில் ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் மேஷ் பண்ணிப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இறால் கிரேவி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ நம்ம அதில் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு பட்டைப்பூ, அன்னாசிப்பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். தென் அதோட சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ எண்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப் யூஸ் பண்ணிங்கன்னா இறால் கிரேவி ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலாம் சொன்ன மாதிரி தான், நம்ம ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அது ஈஸியாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு கல்லுப்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். எப்பயுமே வந்துட்டு இறால் கிரேவியாக இருக்கும், இல்லை வாட் எவர் இட் இஸ் அதர் டிஷ்ஷாக இருக்கட்டும், அது டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மசாலா நமக்கு நல்லா வந்தால் மட்டும்தான் அது ஃபைனல் எண்ட் ஆஃப் சூப்பராக வரும். அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். அது எந்த குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், இல்லை வறுவலாக இருக்கட்டும். ஸோ அது மெயின் ட்ரிக்கே அதுதான். இதை நல்லா வதக்கிப்போம். நம்ம பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா மாஷப் பண்ணிடணும், நல்லா வதங்கிடணும். ஸோ இதோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், விழுது. நான் இன்றைக்கி நசுக்கி தான் வச்சுருக்கேன், தட்டி தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துடணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். மஞ்சத்தூள் வந்து நான் ஆல்ரெடி அந்த இறாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால மஞ்சள் தூள் தேவை கிடையாது இப்போதைக்கு. ஸோ இதை மட்டும் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ தேவைன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும் படியில், நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஜீரகத்தூள் இப்போ நம்ம போட்டுடலாம். ஸோ இறால் கிரேவியை பொறுத்தவரை ஜீரகத்தூள் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு செப்ரேட்டாக வேறு லெவலில் இருக்கும். ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ கிரேவியாக செய்கிறதுனால நமக்கு தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த இறாலை போட்டு இறக்கிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இறால் வந்து எப்பயுமே 2 minutesக்கு மேலே வேகக்கூடாது. அது ஏன்னா ரொம்ப ஒரு 5 minutes 10 minutes நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது மாதிரி ரப்பர் மாதிரி போயிடும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்.
மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் வேக வைங்க போதும். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப நீங்கள் இறால் போட்டு இறக்கணும். அது ஈஸியாகவும் உங்களுக்கு வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் செக்ரிகேட் ஆகி வருது. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இறாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை ஆட் பண்ணுறேன். இறால் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் ஒரு 1 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிப்போம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் தான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறது. ஸோ மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை, ஸோ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வாட்டி இதை கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் அந்த இறால் ஸ்மெல் இன்னும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரணும்னா இன்னொரு டிப் இருக்குது. என்னன்னா, நீங்கள் அந்த வேகிற இறாலில் எடுத்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், அந்த இறாலோட வாசனை வந்துட்டு அந்த கிரேவி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, அதாவது ஒயிட் ரைஸு ப்ளஸ் சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.